geometrical construction இந்த சாப்டர்ல கொஞ்சம் ஃபிகர் வரைகிற மாதிரி தான் இருக்கும். நம்மளோட in previous classes முன்னாடி உள்ள ஸ்டாண்டர்டில் we have learnt about a line segment, angle bisector etc. இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸஸில் நீங்கள் வந்து லைனை பற்றியும் லைன் செக்மெண்ட் angle bisector பற்றி படிச்சிருந்தோம். we measured an angle in degree. நம்ம எப்போவுமே ஆங்கிள் வந்து டிகிரி த்ரூ மெஷர் பண்ணிப்போம், டிகிரி யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம். அண்ட் இஃப் ஆங்கிள் ஏபிசி மெஷர்ஸ் 40 டிகிரினா அது எப்படி எழுதுவோம்? we write it as மெஷர்மெண்ட்டுன்னு ஃபுல்லாக அதை எழுதுறதுக்கு பதிலாக ஸ்மால் எம், அப்புறம் ஆங்கிளோட சிம்பால், அப்புறம் ஏபிசி. இந்த ஆங்கிளை பார்த்தீங்கன்னா இதில் பி வந்து மிடில் இருக்குது, இங்கே தான் அந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, ரைட்டா? ஸோ அந்த பி வந்து நம்ம ஆங்கிளோட நேம் எழுதும் போது பி வந்து மிடில் இருக்கிற மாதிரி எழுதணும். ஸோ இது எனி ஃபார்ம் ஆஃப் லைக் ஆங்கிள் நேம் நீங்கள் எழுத போகும்போது எப்போவுமே எந்த இடத்துல ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதோ அந்த லெட்டர் மிடில் வர்ற மாதிரி அண்ட் சைடில் இருக்க ரெண்டு ஆர்ம்ஸில் இருக்க ரெண்டு லெட்டரும் அதோட சைடில் இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும். ஸோ இது வந்து பேசிக், இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஈக்குவல் டு 40 டிகிரி. ஸோ ஒரு ஆங்கிள் பற்றி எழுதணும், அதோட மெஷர்மெண்ட் எழுதணும்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஆங்கிள் பைசெக்டர் அப்படின்னா you see the figure of a angle ABC alongside. பக்கத்தில் இருக்க ஃபிகர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். An angle bisector divides an angle into a two equal parts. ஒரு ஆங்கிளை வந்து ரெண்டாக பிரிக்கணும், 2 equal parts. அப்போ அதுக்கு நடுவில் ஒரு லைன் ஃபார்ம் ஆகுதா, இதுதான் அந்த ஆங்கிள் பைசெக்டர். இது எப்படி வரைவோம் அப்படின்னா, இந்த பியிலேருந்து நம்ம காம்பஸ் எடுத்துட்டு ரேண்டமாக ஒரு மெஷர்மெண்ட்டில் இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணுவோம். ரெண்டு ஆர்ம் சைட்ஸ், இந்த ஆர்ம் சைட் இருக்குல்ல, ரே பிஎம் சாரி ரே பிஏ ரே பிசி இருக்குல்ல, இதில் வந்து பாயிண்ட் பியில் வச்சுட்டு காம்பஸ் யூஸ் பண்ணி பென்சிலால் இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணுவோம், இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணுவோம். இந்த 2 பாயிண்ட்ஸ் கிடைக்குதுல்ல, இந்த 2 பாயிண்ட்ஸ்லேருந்து திரும்ப இங்கே ஒரு ஆர்க் கட் ஆகும் அண்ட் இங்கே ஒரு ஆர்க் கட் ஆகும். அண்ட் நடுவில் ஒரு பாயிண்ட் கிடைக்குது, இது பாயிண்ட் எம்னு மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பி அண்ட் எம் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இதுக்கு பேர், இது வந்து ரெண்டு ஆங்கிளாக ஃபார்ம் ஆகுது. ஆங்கிள் ஏபிஎம், இன்னொன்று ஆங்கிள் எம்பிசின்னு ரெண்டு ஆங்கிளாக ஃபார்ம் ஆகுது. ரெண்டோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா ஈக்குவலாக இருக்கும். இப்போது இது டோட்டலாகவே 40 டிகிரினா இது 20, இது 20 இருக்கும். ஸோ இதுக்கு பேர் ஆங்கிள் பைசெக்டர். perpendicular bisector of a line segment அப்படின்னா, லைன் செக்மெண்ட் அப்படின்னா இங்கே ஒரு டாட் இங்கே ஒரு டாட் வச்சுட்டு ரெண்டு டாட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரைகிறோன்னா அதுக்கு பேர் லைன் செக்மெண்ட். ஸோ இங்கேருந்து ட்ரா லைன் பிஎஸ் ஆஃப் அ லென்த் 4 சென்டிமீட்டர். பிஎஸ்ன்ற ஒரு லைன் செக்மெண்ட் வரைங்க 4 சென்டிமீட்டரில், அதோட perpendicular bisector ட்ரா பண்ணுங்க. perpendicular அப்படின்னாலே 90 டிகிரி ஃபார்ம் ஆகும் ஆங்கிள். ஒரு ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகும், ஆனால் இன்னும் ஃபார்மேஷன் ஆஃப் 90 டிகிரி. அப்போ அங்கேயுமே என்ன ஆகிடுதுன்னா பைசெக்டர் வர்றதுனால இந்த லைன் செக்மெண்ட்டோட இது வந்து ஹாஃப் ஆகிடும். ஸோ இது வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னா இது 2, இது 2 இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தா அப்புறம் இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இதுதான் perpendicular bisector, ஓகேவா? ஸோ அதோட நேம், அந்த perpendicular bisector வரைங்க, நேம் இட் ஆங்கிள் சிடி. இப்போது இந்த பியிலேருந்து மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க் வரைவோம், எஸ்லேருந்து மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க் வரைவோம். இதோட காம்பஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த காம்பஸில் வந்து மோர் தென் ஹாஃப் மெஷர்மெண்ட்டில் மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க், அதே மாதிரி எஸ்ல வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க் கட் பண்ணுவோம். அப்போ ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும், அந்த ரெண்டு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுவோம். பண்ணுனா நமக்கு ஒரு perpendicular லைன் கிடைக்கும். அந்த perpendicular லைன் வந்து 90 டிகிரி ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அண்ட் இது ரெண்டும் ஈக்குவல் செக்மெண்ட். ஹவு வில் யூ வெரிஃபை தட் சிடி இஸ் த perpendicular bisector? சிடி வந்து இந்த பிஎஸ்க்கு perpendicular bisector இருக்குன்னு நீங்கள் எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க? ஸோ உங்களோட இந்த ஆங்கிள் மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள் சிஎம்எஸ் வந்து 90 டிகிரியாக இருக்கணும்.
அண்ட் அது மட்டும் இல்லை, எல்லா ஆங்கிளுமே 90 டிகிரியாக தான் இருக்கும் இங்கே வர ஃபார்ம் ஆயிருக்க ஆங்கிள். அண்டு இஸ் லென்த் பிஎம் ஈக்குவல் டு லென்த் எஸ்என். இதோட பிஎம்மோட லென்த்தும் எம்எஸ்க்கு இல்லை அதோட லென்த்தும் சேமாக இருக்கா இருந்துச்சுன்னா, இந்த ரெண்டு இது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இவங்க வந்து பிஎஸ்க்கு சிடி வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னு நம்ம இது பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள். இது வந்து ட்ரா எனி ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஏதோ மெஷர்மெண்டல் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க பிக்யூஆர். யூஸ் a compass to draw angle bisector of all three of it angle. இந்த 3 ஆங்கிள்லையுமே ஒரு ஆங்கிள் பைசெக்டர் ட்ரா பண்ணுங்க. லைக் அது எப்படின்னா, extended the bisector if they're necessary so that they intersect one another. ஸோ இங்கே ஆங்கிள் பைசெக்டர் வரும்போது இந்த லைன் வருது, அண்ட் இங்கே ஆங்கிள் பைசெக்டர் வரையும்போது இந்த லைன் வரும், அண்ட் இங்கே அந்த ஆங்கிள் பைசெக்டர் வரையும்போது இந்த லைன் வரும், ரைட்டா? ஸோ இது எல்லாமே வந்து தேவைப்பட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ தட் இவங்க எல்லாருமே இன்டர்செக்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி this three bisector passes through the same point. ஸோ இவங்க இப்போ நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த பாயிண்ட் த்ரூ தான் இவங்க எல்லாருமே வந்து லைக் எக்ஸ்டெண்ட் ஆகுறாங்க, போகிறாங்க, பாஸ் ஆகுறாங்க. ஸோ தேட் இஸ் தே ஆர் கன்கரண்ட். ஸோ தட் இவங்க எல்லாருமே கன்கரண்ட். Name the point of concurrency. I note that the point of concurrence of the angle bisector of a triangle is in the interior of a triangle. இப்போ இந்த பாயிண்டோட பேர் வந்து பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி ஆஃப் அ ஆங்கிள் பைசெக்டர். ஆங்கிள் பைசெக்டர் பண்ண போய் இந்த பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி கிடைச்சது. இது வந்து இன்டீரியராக இருக்குது ஆஃப் அ ட்ரையாங்கிள். இது வந்து கொஞ்சம் ட்ரையாங்கிளுக்கு உள்பக்கமாக இருக்கிற மாதிரி. இதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ட்ரா பர்பண்டிகுலர் ஐஏ. இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணுங்க ஐஏக்கு, ஐபி அண்ட் ஐசி ஃப்ரம் த ஐ டு த சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் பிக்யூ, கியூஆர் அண்ட் பிஆர். ஸோ இந்த சைடு 3 சைடுக்கும் இந்த ஐஎல் பாயிண்ட்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணுங்க ஸோ தட் உங்களுக்கு ஐஏ ஈக்குவல் டு ஐபி ஈக்குவல் டு ஐசி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதோட மெஷர்மெண்ட் measure the length of this perpendicular. அந்த பர்பண்டிகுலர் ஃபார்ம் ஆச்சுல, அதோட இதை மெஷர் பண்ணணும்னா அது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஐஏ ஈக்குவல் டு ஐபி ஈக்குவல் டு ஐசி. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஐஏ மெஷர் பண்ணேன்னா ஐஏலேருந்து எனக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுனா இந்த ஐஏ ஐபி ஐசிலாம் ஒரு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் மாதிரி வரும். சர்க்கிள் வந்து இன்வர்டாக இருக்கும். ஓகேவா? ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் அ சைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் அப்படின்னா, இப்போ வந்து ஓகே. யூஸ் அ ரூலர் டு ட்ரா அன் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைகிறதுக்கு ஒரு ரூலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆப்டிவ்ஸ் வரைகிறதுக்கும் ஸோ வந்து ட்ரா தி பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் அ ஈச் சைட் ஆஃப் அ 2 ட்ரையாங்கிள். இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும், இது வந்து அக்யூட், இது வந்து ஆப்டிவ்ஸ், இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் நீங்கள் ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டர் வந்து வரைங்க. In each triangle, note that perpendicular bisector of the sides are concurrent. நீங்கள் வரைய போகிற அந்த பர்பண்டிகுலர் பைசெக்டர் வந்து 3மே லைக் ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 வருதா, எப்படி 3 சைடு இருக்குது. ஸோ 3 சைடுக்கும் நீங்கள் பர்பண்டிகுலர் பைசெக்டர் வரைகிறீங்க. ஸோ இது எல்லாமே வந்து கன்கரண்ட். ஸோ நேம் த பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி. அந்த பாயிண்ட் ஃபார்ம் ஆகல, அதுக்கு சின்னு பேர் கொடுத்துருக்காங்க. அதோட பேர் வந்து பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி. மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சி அண்ட் த வேர்டெக்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். இந்த சி பாயிண்ட்லேருந்து அதோட வேர்டெக்ஸ்க்கு மெஷர் பண்ணி பாருங்க. சிஎக்ஸ், சிஒய், சிசெட் வந்து ஈக்குவலாக இருக்கும்.
Observe the location of the point of concurrency of the perpendicular bisector. Point of concurrency எங்க வந்திருக்கு அப்படின்ற அந்த லொகேஷனையும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ something more. Angle bisector இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த பேஜ்ல angle bisector of a triangle பார்த்தோம். அது are concurrent and their point of concurrency is called the in center. அது வந்து மிடில் இருந்தது, இன் சென்டர்ல இருந்தது, அண்ட் அதோட நேம் வந்து ஐன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரையாங்கிளுக்கு உள்ளே வர மாதிரி இருந்தது ஆங்கிள் பைசெக்டாரில். ஓகேவா? பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் அ சைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள். பர்பண்டிகுலர் பைசெக்டார் வரைஞ்சோம்ல சைட் ஆஃப் அ ட்ரையாங்கிளில், அது எல்லாமே கன்கரண்ட் and the point of concurrency வந்து is called the circumcenter. அப்புறம் and அதுதான் இந்த லெட்டர் சின்னு ஷோ பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து அந்த சி அப்புறம் வெர்டெக்ஸ் ட்ரையாங்கிளோட வெர்டெக்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து மூணுக்கும் ஈக்குவலாக சேமாக இருக்கும். நம்ம மேலே பார்த்துருந்தோம்ல சிஎக்ஸ் ஈக்குவல் டு சிஒய் ஈக்குவல் டு சிசெட் அந்த மாதிரி. இப்போ ப்ராக்டிஸ் செட் 1க்கு வருவோம். Draw a line segment of the line segmentனா ரெண்டு டாட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி வரைகிற ஒரு இதை வந்து கொடுத்துருக்க லென்த்தில் கிவன் லென்த்தில் ட்ரா பண்ணுங்க அண்ட் அதுக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டர் வரையுங்க. ஸோ அதுக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டர் வரையும். ஆங்கிள் ட்ரா அன் ஆங்கிள் ஆஃப் அ மெஷர்மெண்ட் ஆஃப் அ கிவன் ஆங்கிள் பைசெக்டர் வரைகிறதுக்கு இந்த 3 ஆங்கிளை யூஸ் பண்ணிக்கோங்க. And draw an obtuse angle triangle and a right angle triangle. Find the point of concurrency of the angle bisector of each triangle. Where do the point of the concurrency lie? Okay, இப்போ வந்து obtuse angle triangleயும் ஒன்று வரைஞ்சிக்கோங்க, right angle triangle ஒன்று வரைஞ்சிக்கோங்க. அதோட point of concurrency of the angle bisector of each triangle. இப்போ வந்து obtuseயும் வரைவீங்க, ரைட் ஆங்கிளும் வரைஞ்சிட்டு ஆங்கிள் பைசெக்டார் வரையணும். அதுக்கு வரையும் போது அங்கே உங்களுக்கு கிடைக்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி வந்து ஆக்சுவலாக எங்கே இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த கொஷின். இந்த ப்ராக்டிஸ் செட்டுக்கு மேலே பார்த்தோம்ல 2 ரைட் ஆங்கிள் ஆப்டியூஸ் ஆங்கிள் வரைஞ்சி அதில் வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்ககிட்ட கேட்குறது வந்து ஆங்கிள் பைசெக்டார். இதுக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தோம்ல அந்த மாதிரி கான்செப்டில் 2 இது வரைய சொல்கிறாங்க. அக்யூட் ஆங்கிள்னா இந்த மாதிரி ஆங்கிள் வந்து லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கும். ஆப்டியூஸ்னால் மோர் தென் 90 டிகிரி ஆங்கிள் இருக்கும். ரைட் ஆங்கிள்னா 90 டிகிரி ஆங்கிள். ஓகேவா? இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைங்க, அதில் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரையணும். அங்கே பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி வந்து எங்கே இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். இதான் 4th கொஷின். இப்போ மைதிலி, ஷைலா அண்ட் அஜய் live in a 3 different place in a city. A toy shop வந்து is equidistant from the 3 houses. With the geometrical construction should be used. Which geometrical construction should be used to represent this and explain your answer? இப்போ நான் முன்னாடி சொன்ன கான்செப்ட் நல்லா கிளியராக புரிஞ்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க இதில் எந்த மாதிரி டயக்ராம் நம்ம வந்து வரைவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சென்டர் பாயிண்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா டாய் ஷாப் இருக்குது. அண்டு மைதிலி, ஷைலா, அஜய்ன்றது வேர்டெக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்டு எல்லாமே சென்டர் பாயிண்ட் வந்து இக்கி டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரின்னா அப்போது என்ன ட்ராயிங் வரையும்னா இங்கே பார்த்தோம்ல மேலே ஒரு ட்ராயிங் இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் அந்த 3 பேரோட வீடு, இது அந்த டாய் ஷாப். ஸோ இதுதான் அந்த டயக்ராம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ட்ரையாங்கிள் பார்க்க போகிறோம். அதில் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி வரைங்க சச் தட் லென்த் ஆஃப் ஏபி வந்து 4 சென்டிமீட்டரும் லென்த் ஆஃப் பிசி வந்து 3 சென்டிமீட்டரும் இருக்கிற மாதிரி. ஸோ நிறைய வேலை இதுக்கு ட்ரையாங்கிள் வரையலாம். அந்த மெத்தட்ஸை தான் இனிமேல் 1, 2, 3 அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்னாடி இந்த ப்ளூ கலரில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம்.
ஸோ ஒரு பில்டிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு பேப்பரில் லைக் ரஃபாக அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம வரைகிறோமோ அது அது என்ன பண்ணும் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்மால் ஸ்டெப்ஸ் லைக் மாடல்ஸ் வந்து நமக்கு புரிய வரும். அந்த ஓவரால் அந்த ஸ்ட்ரக்சர் வரையும் போது ஃபர்ஸ்ட் என்ன, செகண்ட் என்ன, தேர்ட் என்னன்றது அந்த சீக்வென்ஸ், அந்த பிளான் வந்து நம்மளால பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் வரையும் போது நம்ம எப்பவுமே ஒரு ரஃப் ஃபிகர் வந்து வரைகிறது வந்து அப்ரிஷியேட் பண்ணுறோம். ஏன்னா அப்போதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரையணும், செகண்ட் என்ன வரையணுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு ஃப்ளோ கரெக்டாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடில் டு கன்ஸ்ட்ரக்ட் a ட்ரையாங்கிள் வரைய லென்த் ஆஃப் 3 சைட்ஸ் கொடுக்கும்போது எப்படி வரையணும். ஸோ இது ட்ரையாங்கிளோட நேம், அதோட 3 லென்த்து, சைடோட மெஷர்மெண்ட்ஸை கொடுத்துட்டாங்க. இது இந்த மெஷர்மெண்ட்ஸில். ஸோ எப்போவுமே வந்து ரஃபாக ஒரு இன்ஃபார்மேஷன் ரஃப் டயக்ராம் வரைகிறதுக்காக சொல்கிறாங்க. ஜென்ரலாக வரைஞ்சிட்டு அப்புறம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இப்போ XY வந்து கொஞ்சம் மெஷர்மெண்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால அப்போ அது கொஞ்சம் நீங்கள் ரஃப் ஃபிகர் வரையும் போதும் அது கொஞ்சம் பெருசாக வரைகிறது வந்து அப்ரிஷியேட் பண்ணுறோம். அண்ட் அது போக லைக் இதுக்கப்புறம் 5ன்றதுனால இது 6ஓட கொஞ்சம் சின்னதாகவும், 4ன்றதுனால இது வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாகவும் வச்சுக்கலாம். அண்டு இப்போ லாங்கெஸ்ட் லைக் அதிகமாக இருக்கிற மெஷர்மெண்ட் 6ன்றதுனால அதை பேஸாக வச்சுக்கிட்டு ட்ரா பண்ணலாம். According to the rough figure, segment XY of the length 6 cm is drawn as a base. Appuram has length of XY, XZ. Has length of XZ is 5 cm. Draw an arc on one of the side of segment XY with the compass open to 5 cm and with its point at X. இதோட மீனிங் என்னன்னா, இந்த XY வரைகிறீங்களா, பேசிங் வரைஞ்சதுக்கப்புறம் இதோட ஒரு பாயிண்ட்ல இருந்து லைக் எக்ஸில் இருந்து காம்பஸ் யூஸ் பண்ணி காம்பஸில் 5 சென்டிமீட்டருக்கு மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அந்த எக்ஸ் பாயிண்டில் வச்சுட்டு ஒரு ஆர்க் வந்து வரையுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வித் பாயிண்ட் ஒய்லேருந்து 4 சென்டிமீட்டருக்கு காம்பஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஆர்க்கை இந்த ஃபஸ்ட்டு வரைஞ்ச ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க்கை வரைங்க. ஸோ தட் அந்த 2 ஆர்க்கும் கட் ஆகுறதுனால உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட்டை செட்டாக மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ இதோட மெஷர்மெண்ட் வந்து 5, இதோட 4. இதே சேம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒருவேளை ரஃப் ஃபிகரில் இப்படி வரைஞ்சிட்டோம்னா அது இப்படி வரையலாம் உல்டாவா. ஓகேவா, சேம் தான். பேப்பரை திருப்பி இப்போ ப்ராக்டிஸ் செட்டில் ட்ரையாங்கிள் வரையணும் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டில், ஆங்கிள் ஏபிசி வரையணும், ஏபி கொடுத்துருக்காங்க, 3 லென்த் எல்லாமே அப்படி தான், 3 சைட்ஸுமே கொடுத்துட்டாங்க, அதுக்கு ட்ரையாங்கிள் வரையணும். அவ்வளோதான், ஈஸி தான். ஐசோலேஷன்னா 2 sides are equal, ஈக்குவலிட்டர்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அது பேஸ் பண்ணி வரைகிற மாதிரி இருக்கும். இப்போ 5 வந்து பேஸ்னா அதர்ஸ் 2 சைட்ஸ் வந்து 3.5 3.5 வரும். ஈக்குவலிட்டரில் எல்லா சைட்ஸுமே ஈக்குவல், அதனால 6.5. Choose the length of the side of yourself and draw one equilateral and one isosceles and one scalar. So இதில் வந்து ஈக்குவலிட்டல் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஐசோலேஸ்னா 2 sides are equal, ஸ்கேலர்னா 3 sides are different. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பார்த்தோம் அப்படின்னா 3 சைடுமே கொடுக்குற மாதிரி பார்த்தோம். இப்போ வந்து செகண்ட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறதுக்கு 2 சைட்ஸும் ஒரு ஆங்கிளும் கொடுத்தா எப்படி வரைகிறது. சேம் PQR வரைய போகிறோம். அதில் லென்த் ஆஃப் PQ எல்லாம் லென்த்து கொடுத்துட்டாங்க, 2 லென்த் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆங்கிள் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரஃப் ஃபிகர் வரையும் போது 5ஓட 5.5 ஜாஸ்தியாக இருக்கனால அதை பேஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு பாயிண்ட் Pலேருந்து ஒரு ஆங்கிள் வரையணும் 50 டிகிரி. 5.5க்கு ஒரு பேஸ் வரைகிறோம் ஏன்னா அது லாங்கெஸ்ட்டாக இருக்கிறதுனால. அப்புறம் 50 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் வரைஞ்சிட்டு காம்பஸில் 5 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட் Pலேருந்து வச்சு அந்த ஆங்கிள் வரைஞ்சிருப்பீங்கள்ல அதில் ஒரு ஆர்க் கட் பண்ணி கிடைக்கிற பாயிண்டில் ஆறுன்னு கன்சிடர் பண்ணுவீங்க. இந்த ஆர்கியூவை வந்து ஜாயின் பண்ணிப்பீங்க.
ஸோ இப்படி வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரையலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு வந்து பாயிண்ட் டாட்டும் ஒரு சைடு வந்து ரே மாதிரி ஏரோ இருந்ததுன்னா அது வந்து ரே மாதிரி சொல்லுவோம். ஸோ ரே ரே பிஜி அப்படின்னு இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து செக்மெண்ட் பிக்யூ அப்படின்றத இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து மேலே பார்த்த மாதிரி ரஃப் ஃபிகர் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும். ரிவர்ஸில் உல்ட்டாவாக வரைகிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரிவர்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே மெத்தட் சேம் தான், நீங்கள் மேலே வரைஞ்சாலும் கீழே வரைஞ்சாலும். அதோட ப்ராக்டிஸ் செட் சேம். 2 சைடு கொடுத்துருப்பாங்க, ஆங்கிள் மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டில் எது ஜாஸ்தின்னு பார்த்தா 6. ஸோ 6 நீங்கள் பேஸாக அதில் வச்சு பண்ணுவீங்க. அப்புறம் 80 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் வரைவீங்க. அப்புறம் அதில் காம்பஸ் வச்சு 5.2 கட் பண்ணிவிட்டு அண்டு கிடைக்கிற பாயிண்ட்டு லெஃப்ட் அவுட்டில் இருக்கிற ஒரு வெர்டெக்ஸையும் ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரையாங்கிள் ஆகிடும். இதே மாதிரி எல்லாமே பண்ண போகிறோம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் 3 எப்படின்னா 2 ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க, ஒரு சைடு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன சைடு கொடுக்குறாங்களோ அந்த ஒரு சைடு இருக்கிறதுனால ரஃப் ஃபிகர் வரையும்போது அதுதான் பேஸாக வந்துடும். அப்படி இந்த சைட்லேருந்து ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், செக்மெண்ட்டோட இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், இன்னொரு சைட்லேருந்து இன்னொரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஆங்கிள் வரைஞ்சிட்டு 2 ஆங்கிள்லையுமே ஐ மீன் இங்கேருந்து ஒரு ரே ஃபார்ம் ஆகும், அங்கேருந்து ஒரு ரே ஃபார்ம் ஆகும். அந்த 2 ரேவும் கட் ஆகுற மாதிரி ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஒருவேளை உங்கள் லைன் இங்கே வரைக்கும் இருக்குன்னா அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இங்கே இன்னொரு ட்ரையாங்கிள் வந்துடும். இப்போது நீங்கள் உங்கள் பிரெயின் யூஸ் பண்ணி இது பண்ண முடியுமான்னு பார்க்க போகணும். ட்ரையாங்கிள் வரையணும். ஆங்கிள் ஏ 60, ஆங்கிள் பி 40, ஏசி இவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏசியை பேஸாக வச்சு மிச்சம் 2 பேரையும் இந்த 2 இதை யூஸ் பண்ணி ஆங்கிள் வரும். கேன் யூ ட்ரா ட்ரையாங்கிள் ஏபிசி? அப்புறம் வாட் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இஸ் ரிக்வயர்ட் பிஃபோர் இட் கேன் பி ட்ரான், ரைட் விச் ப்ராப்பர்ட்டி கேன் பி யூஸ் டு கெட் இட், ட்ரா த ரஃப் ஃபிகர் டு ஃபைண்ட் அவுட். ரஃப் ஃபிகர் வரைஞ்சி என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பண்ணுவீங்க அப்படின்றதுக்கு நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சம் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள். Sum of all the angle of the triangle வந்து equal to 180 degree. அதை யூஸ் பண்ணி using that property can we find the measure of 2 angles and include side AC. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் 2 ஆங்கிளையும் கண்டுபிடிக்கலாமா அண்ட் சைடு ஏசியும் கண்டுபிடிக்கலாமான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒருவேளை அந்த கான்செப்ட் இருக்குல்ல, சம் ஆஃப் அந்த 180 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் நீங்களே ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி. சும்மா இது ஜஸ்ட் உங்கள் பிரெயின் யோசிக்க வைக்க அவங்க இதை சொல்லியிருக்காங்க. இதோட ப்ராக்டிஸ் செட் வந்து 4ல் வந்து ஒரு சைடு கொடுத்துருக்காங்க, 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சைடு கொடுத்துருக்காங்களோ அதை வந்து பேஸாகவும் மிச்சம் 2யும் அந்த பேஸில் இருக்க 2 பாயிண்ட்லேருந்து ஆங்கிள் ஃபார்ம் பண்ணி ரெண்டு லைன் 2 ரேவும் இன்டர்செக்ட் ஆகுற மாதிரி ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அப்படி நீங்கள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுவீங்க. இப்போ 4th ஒன் வந்து டு கன்ஸ்ட்ரக்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிவன் ஹைப்போட்டென்யூஸ் அண்ட் ஒன் சைடு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைய போகிறோம் 90 டிகிரியில். ஸோ அதே மாதிரி தான் a triangle with a right angle is called right angle triangle. ஒரு ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் இருந்ததுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. சைட் இந்த ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, அங்கேருந்து அதோட ஆப்போசிட் சைடை வந்து ஹைப்போடென்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ட்ரா ட்ரையாங்கிள் எல்எம்என், அதில் எம் வர போர்ஷனில் வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகணும். ஹைப்போடென்யூஸ் வந்து 5 சென்டிமீட்டர், எம்என் வந்து 3 சென்டிமீட்டர். ஸோ எம்என் வந்து பேஸாக இருக்கும். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, எம்லேருந்து ஒரு 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்என் வந்து ஹைப்போட்டெனிஸ் சைடு. ஸோ இந்த என் பாயிண்ட்லேருந்து இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கும்போது ஆல்ரெடி 90 டிகிரி அந்த லைனை கட் பண்ணணும், ஆர்ச் வரையணும். வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே பேஸ் வரைவாங்க, அப்புறம் 90 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் இந்த என் பாயிண்ட்லேருந்து இந்த ஆர்ச்சை வந்து காம்பஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அதே
மெஷர்மெண்ட் வந்து 5 சென்டிமீட்டரில் இருக்கணும். பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த இது கிடைக்கும். ஸோ ப்ராக்டிஸ் செட் 5ல் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரையணும், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் their own and practice construction of the triangle. நீங்களே உங்களுக்கு ஒன்றா ஏதாவது எக்ஸாம்பிள் எடுத்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் உங்களால் ஒரு ட்ரையாங்கிள் வரைய முடியுதா இல்லையான்னு, ஒருவேளை வரைய முடியலன்னா ஏன்னு ரீசன் கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அண்டு இது ஒரு ஆக்டிவிட்டி, சேம் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு இது த்ரூ ஒரு ட்ரையாங்கிள் வரைய முடியுதா அப்படின்னு செக் பண்ணுங்க. அண்டு வரைஞ்சாலும் நம்மளுக்கு வந்து 2 ட்ரையாங்கிள் கிடைக்குதாம். இவங்க என்ன மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேஸாக பிசி எடுத்துக்கோங்க 8 சென்டிமீட்டருக்கு, அப்புறம் ஒரு ஆங்கிள் வரைங்க 40 டிகிரிக்குள்ள. அந்த ஆங்கிள் வந்து பிசி பேஸாக வச்சு வரைகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுலேருந்து வர பாயிண்ட்ஸை வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சி இருக்குல்ல, பாயிண்ட் சி, அதை வந்து சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு ஒரு 6 சென்டிமீட்டரில் ஒரு ரேடியஸ் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க காம்பஸில். அண்ட் சிஏ சென்டர் பாயிண்ட்டாக வச்சு ஒரு ஆர்ச், ஒரு சர்க்கிள் கைண்ட் ஆஃப் நீங்கள் ட்ரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏ பாயிண்ட்டும் கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு 2 ட்ரையாங்கிள் கிடைக்குமா. The arch intersect the ray in 2 different points. 2 different points கிடைக்கிறதுனால உங்களுக்கு அந்த இடத்துல 2 ஆங்கிள் ஃபார்ம் ஆகுமா. அப்படி can a triangle be drawn in 3 angles if the 3 angles are given but not any side? நம்மளால 3 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ஒரு சைடு 3 சைடு கொடுக்கல, இல்லை எந்த சைடும் கொடுக்கலன்னா நம்மளால ஒரு ட்ரையாங்கிள் வரைய முடியுமா, எத்தனை ட்ரையாங்கிள் வரைய முடியும் அப்படின்னு அவங்க கொஷின் கேட்குறாங்க. ஒருவேளை முன்னாடி சொன்னது புரிஞ்சிருந்தா இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இது ஜஸ்ட் சும்மா எக்ஸ்ட்ரா, ஜஸ்ட் உங்கள் நாலேஜை செக் பண்ண, உங்களை கொஞ்சம் யோசிக்க வைக்க. காங்க்ருவன்ஸ் ஆஃப் செக்மெண்ட். ஒரு பேப்பர் எடுத்துட்டு அந்த பேப்பரோட எட்ஜ் 2 பாயிண்ட் இன்னொரு எட்ஜ் கூட ஃபோல்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஆக்டிவிட்டி 1. செகண்ட் வந்து ஒரு இந்த 2 இருக்கிற லைன் செக்மெண்ட் ஏபியும் பிக்யூவும், இது வந்து ஒரு ரூலர் மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி அதை மெஷர் பண்ணி லைக் 2 சேமாக இருக்கா அப்படின்றத பாருங்க அப்படின்னா. ஒருவேளை 2 பேரோட மெஷர்மெண்ட் சேமாக இருந்ததுன்னா அவங்க 2 பேருமே வந்து காங்க்ருவெண்ட். ஓகேவா. காங்க்ருவெண்ட் எழுதுறது எப்படி எழுதுவோம்னா, செக்மெண்ட் ஏபி காங்க்ருவெண்ட் டு செக்மெண்ட் பிக்யூ. எப்பன்னா 2ஓட மெஷர்மெண்ட்டும் சேமாக இருந்தா. ஸோ அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளூவில் இருக்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க, அது இம்பார்ட்டன்ட். இஃப் எனி கிவன் செக்மெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் லென்த், அதோட லைன் செக்மெண்ட்டோட மெஷர்மெண்ட் ஈக்குவலாக இருந்ததுன்னா அவங்க வந்து 2 பேருமே வந்து தே ஆர் காங்க்ருவெண்ட். ஸோ அது எப்படி எழுதணுன்றது இங்கே இருக்குது. இது அதே மாதிரி தான், அது 2ஆக இருந்தாலும் சரி இல்லை 3ஆக இருந்தாலும் சரி, அது இந்த மாதிரி எழுதிக்கலாம் காங்க்ருவெண்ட். ஆக்டிவிட்டி 1ல் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு அதோட எல்லா எட்ஜஸையும் மெஷர் பண்ணுங்க, அப்புறம் சொல்லுங்க யாரெல்லாம் காங்க்ருவெண்ட் அப்படின்னு. ஆக்டிவிட்டி 2ல் கொடுத்துருக்க இந்த ரெக்டாங்கிள் எல்லாம் ஆல்ரெடி இவங்க எல்ஹெச்எஸ் சைடு ஃபில் பண்ணியிருக்காங்க, அதோட ஆர்ஹெச்எஸ் சைடை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். லைக் இதுக்கு ஈக்குவலாக மெஷர்மெண்ட் இருக்கிற ஏதோ ஒன்று இதோட காங்க்ருவெண்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செக்மெண்ட் ஏபிக்கு காங்க்ருவெண்ட் வந்து டிசி, அதே மாதிரி ஏஇக்கு வந்து என்ன வரும், பிஹெச் இருக்குது. அப்போ இஎஃப்க்கு எங்கே இருக்குது, இஎஃப் இருக்குது, இஎஃப்க்கு எது வரும், ஹெச்ஜி வரும் இல்லை ஜிஹெச்னு வரும். எப்போவுமே ஆல்ஃபபெட் ஆர்டர் படி எழுதுறதுக்கு பழகலாம். ஜி ஃபஸ்ட் வர்றதுனால ஜிஹெச்னு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி மற்றது எழுதிக்கலாம். இந்த கொடுத்துருக்க இந்த செக்மெண்ட் லைனுக்கு எது ஈக்குவல் மெஷரில் இருக்குதுன்றது டிவைடர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு
அந்த இது வந்து இதுக்கு காங்கிரண்ட் அந்த மாதிரி இங்க எழுதுறோம். இந்த லைன் கொடுத்துருக்க லைன்ல இப்போ இங்க கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க செக்மெண்ட் ஏபி வந்து எது கூட காங்கிரண்ட் அந்த மாதிரி. பட் நம்ம எடுக்க போறது வந்து அட்ஜாயினிங் பாயிண்ட்ஸ் மாதிரி எடுக்கணும், பக்கத்துல பக்கத்துல மாதிரி. ஸோ நீங்க வந்து ஒன்று இந்த பாயிண்ட்டை கன்சிடரும் பண்ணிக்கலாம். இப்போ ஏபிக்கு ஏடபிள்யூவும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைன்னா அட்ஜாயினிங் லைக் பக்கத்துல பக்கத்துல இருக்க மாதிரி ஏதாவது பேர் சூஸ் பண்ணிக்கலாம். காங்குரன்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ், இப்போ லைன் செக்மெண்ட்ல சேம் மெஷர்மெண்ட்ல இருந்தா அது வந்து காங்குரண்ட் அப்படின்னு சொல்லுவோம் செக்மெண்ட் வைஸ். ஒருவேளை சேம் மெஷர்மெண்ட்ல ஆங்கிள் இருந்தா அது வந்து காங்குரன்ஸ் ஆங்கிள் சொல்லுவோம். ஸோ ஒன்றும் இல்லை, ஆங்கிளை மெஷர் பண்ணணும், ரெண்டுக்கும் சேமாக ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் காங்குரன்ஸ், அவ்வளோதான். அப்சர்வ் த சேம் இதுதான். ஸோ மேலே கொடுத்துருக்காங்க கீழே கொடுத்துருக்காங்க, அந்த ஆங்கிளில் எது எது சேமாக இருக்கோ அவங்கெல்லாம் காங்குரன்ஸ். அதே மாதிரி ஆங்கிளோட சைஸ் லைக் டைரக்ஷன் வேரி ஆகலாம். ஒன்று லெஃப்ட் சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், ரைட் சைடு இருக்கலாம், அப் சைடு டவுன் சைடு, அந்த மாதிரி எப்படினாலும் இருக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் ஆங்கிள் வந்து மெஷர்மெண்ட் சேமாக இருந்தால் அது வந்து காங்குரன்ஸ். டூ ஆங்கிள் வித் ஈக்குவல் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் கால்ட் காங்குரண்ட் டு ஈச் அதர். இதுவும் ஞாபகத்து வச்சுக்கோங்க எப்போவுமே. அண்ட் அது எப்படி எழுதணும்னா இப்படி எழுதணும். சரி, அது ஆங்கிளை பற்றி தரனால ஆங்கிள் சிம்பால் இருக்கணும். அண்ட் எது மிடில் இருக்கோ ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுதோ அது மிடில், அந்த ஆல்ஃபாபெட் வந்து மிடில் வரணும். அண்ட் இங்கே வந்து சும்மா டைம் கொடுத்துருக்காங்க, அதை பற்றின கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது சும்மா லைக் இங்கே ட்ரை பண்ணலாம். இது என்ன டைமிங் காட்டுது, அப்புறம் இது என்ன ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது, இந்த ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இப்போ இதுக்கு காங்குரண்ட் ஆங்கிள்னா என்ன டைமிங் இருக்கும் அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் ப்ராக்டிஸ் செட் 7ல் வந்து கொடுத்துருக்க ஆங்கிள்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணணும் காங்குரன்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு. ஸோ இங்கே 45 இருக்குன்னா இப்போ இது 45னா இப்போ இந்த ஆங்கிளும் காங்குரன்ஸ், ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் மெஷர்மெண்ட் சேம் அப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் சர்க்கிளில் காங்குரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து சேம் லைக் ரேடியஸோட மெஷர்மெண்ட் சேமாக இருந்தால் அந்த ரெண்டு சர்க்கிளுமே காங்குரன்ஸ் சர்க்கிள். இங்கே எழுதியிருக்காங்க, சர்க்கிள்ஸ் ஆஃப் ஈக்குவல் ரேடியை ஆர் காங்குரண்ட் சர்க்கிள்ஸ், அவ்வளோதான்.